அன்பிற்குரிய ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியன் நீலமேக சுவாமி அணுக்குதலும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நாம் காணவிருப்பது துலாம் ராசிக்கு ஜூன் மாத பலன்கள். துலாம்னாலே நீதி நேர்மை இப்படிப்பட்ட தராசு கொண்ட அந்த ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். இதில் சித்திரை 3 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1 2 3 4, விசாகம் 1 2 3 4 3 பாதங்கள். இந்த நட்சத்திரங்கள் கொண்ட அவர்களுக்கு துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு காணொலியை பார்க்க போகிறோம். இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கோடான நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போது நம்ம ஆரம்பித்து விடுவோம். சுக்கிரன் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று ஆடம்பரத்தோடு செயல்படக்கூடியவர்கள், சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பவராக துணிச்சல் உங்களுக்கு உண்டு. அடுத்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் கூட டைரெக்டாக ஏன்டா இதுமாரி பண்ண, என்னப்பா ஏன்ப்பா இதுமாரி பண்ணுறாங்கிறத ஒரு தட்டி கேட்க துணிச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 6 சனி, 9 குரு, 10 11 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய மாதமாக எல்லாம் வல்ல இறைவன்படி சூப்பராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும். உங்கள் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஆதரவு கொடுத்து நல்லா சிறப்பாக செயல்படுவாங்க. திருமணமாகாத மணமகன் மணமகள் திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கும். பொண்ணு பார்க்குறவங்க, மாப்பிள்ளை பார்க்குறவங்க இப்போ ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இதில் நிச்சயம் நல்லா இருக்குது. மெயின் இதை திறந்தாலே கல்யாணம் ஒரு பிரச்சனை. அடுத்த தொழில் அரசு பணி, இதுதான். வேறு எதுவுமே இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா துளாராசி என்பது இதுக்கு முன்னாடி ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்கும். கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் தான், ரொம்ப 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 கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இப்போ இனிமேல் சிறப்பான எதிர்காலத்துக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு வழி காமிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கண்ணு தெரிஞ்சு நடந்தது தான். நான் சும்மா அடுத்தவர்களோட அனுபவம், என்னோடய அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் இனி துளாசி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல காலம் எல்லாமே மாறுது. நீதியும் நேர்மையும் என்றைக்குமே காலம் கிடையாது வெளியில் சொன்னாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் உங்களோட சொல் பேச்சு எடுபடும். நல்லதுக்கு என்றைக்குமே காலம் கிடையாது. நல்ல விஷயங்கள் இப்போ சொல்கிறான்னா கூட ஏற்றுக்க மாட்டாங்க. இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்போம். ஆனால் கெட்ட விஷயம் சொல்லுங்க, உடனே அது தீயாக பரவும். அதுக்கு பல லட்சம் லைக் விழுவோம், பல லட்சம் இது விழுவோம். இதுதான் உலகம். அப்போலேருந்து கடவுளுக்கு உதாரணமாக கடவுளுக்கு கடவுள்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டானோ, அதே பேய் பிசாசெல்லாம் பக்கத்தில் போய் பார்ப்பானோ. என்ன பயம். நான் கடவுள் என்ன அப்படியா இறைவனா, நான் பார்த்துக்கலாம், என்ன கூப்பிட்டா வரப்போகிறேன் அப்படின்னு. பேய் பிசாசி ஒன்று பிடிக்க போகிறோம், டபக்கணும் ஓடி பிடிக்கிறோம். இதுதான் உலகம். நல்லது எது கெட்டது எதுங்கிறது நல்லதுக்கு எப்பயுமே இருக்காது. ஆனால் நின்று செயல்படும். பேய் பிசாசுக்குலாம் ஒரு விபூதியை போட்டால் டக்குன்னு ஓடிவிடும், வேறு வழி கிடையாது. ஆனால் அவங்களாம் பயந்து ஓடிக்கிறவங்க. ஆனால் மக்களுக்கு அது ஒரு பயத்தை உண்டாகும். இதுதான் விஷயம். அதனால் துளாராசி என்பதற்கு இனி வருங்காலம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்தில் வந்த மறைமுக எதிர்ப்புகள் யாவும் குறைவதால் லாபங்கள் சிறப்பாக இருக்கும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் இனிமேல் தடையின்றி கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணிகள் திறம்பட செயல்பட முடியும்.
இனிமேல் வந்து ப்ரமோஷனாக இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலேஜில் துளாராசிரியர்களுக்கு காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்கும். ஏன்னா வரதில் இனிமேல் காலேஜ் சேர்க்குறது தான் பிள்ளைங்கள தூக்கிட்டு அழைச்சிட்டு இருப்பாங்க. நல்ல காலேஜ், நல்ல நீங்கள் எதிர்பார்த்த துளாராசிரியர்கள் எதிர்பார்த்த அந்த கோர்ஸு அது கிடைக்கும். நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். எல்லாமே இறைவனோட அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருச்சு. அதனால் கவலையே படாதீங்க. ஒருவரோட துணிவு இருந்தாலே நீங்கள் சாதிச்சிடலாம். வர வேண்டிய பணம் வந்து சேரும். எல்லாம் வந்து கிட்டத்தில் எல்லாம் வந்து நெருக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கும் உயர்வுகள் அடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். பயணங்களால் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அனுகூலமான பலனை அடைவீர்கள். இப்போ வெளியூர் போயிட்டோம்னா ஏதாவது ஒரு விஷயமா போனீங்கன்னா ஒரு ஆர்டர் வாங்கணும்னா எல்லாம் வல்ல துர்க்கை அம்மன் வந்து வழிபட்டுங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கும். என்ன நினைக்கிறீங்களோ நல்லதே நினைங்க. அதில் வேறு பெரிய விஷயமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்தித்து செயல்பட்டு நம்ம நினச்சோம்னா துளாராசியான உங்களுக்கு நல்லது சூப்பராக இருக்குது. கல்வியை பொறுத்தவரைக்கும் நல்லா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பெண்களுக்கு நீங்கள் ஆடம்பர செலவுகளை தவிருங்க. அத்தியாவசிய செலவாக இருந்தால் பண்ணுங்கள். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஆடம்பர நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான செல்வாக்கள் அதிகமாக இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்கிறாங்க, கண்டதை ஆர்டர் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தேவையான பிடித்தமான பொருட்களை வாங்குங்கள். பிடித்தமான உணவுகளை வீட்டிலே செய்து சாப்பிடுங்க. நவநாகரிகத்துக்கு அடிமையாகாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு சுபாவம் இருக்குது. அதனால் நவநாகரிகத்துக்கு அடிமையாகிட்டு உங்கள் காசை கொடுத்து நீங்களே சூனியம் வச்சுக்காதீங்க. சொந்த காசில் சூனியம் வச்சுப்போன்னு சொல்லுவாங்களா, அது இருக்குது. அந்த செயலை செய்யாதீங்க. பண வரவு கட்டுறாப்போ குடும்பத்தை நடத்த கற்றுங்க. இன்னொன்று, கணவன் மனைவிடையே ஒற்றுமையாக இருக்க செயல்படுங்க. விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏன் சில பேர் வந்து முரண்டு பிடிக்காதீங்க. அந்த இடத்துல நீதி நியாயம் பார்க்காதீங்க. சரி சொன்னாரா ரைட் சந்தோஷம்னு சொல்லிட்டு பேசாமல் இருங்க. பேசாமல் இருந்தாலும் காரியம் செய்யலாம். ஏன்னா இப்போ உள்ள பிரச்சனையே அதுதான். அதேமாரி குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வாரம் செவ்வாய்க்கிழமை முன்பெருமான் முருகப்பெருமானுக்கு திருக்கோயிலில் விளக்கேற்றுங்க. சஷ்டி கிருத்திகை விரதத்தை கடைபிடிங்க. சஷ்டியில் விரதமாக தான் அகப்பை குழந்தைகளும் கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் இது இல்லாமல் ஏதாவது தகவல் தினம் நேரலில் நீங்கள் என்னையே பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்வடம். திருச்சி தமிழன்.